விட்றாதீங்கப்பா, விட்றாதீங்க. பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைனால, திருப்பூருக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போது. இத கரெக்ட்டா எப்படியாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படிதாங்க தமிழக அரசுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பங்களாதேஷ்ல என்ன மாரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அங்க வன்முறை வெடிச்சனால ஷேக் ஹசீனா வந்து பிரதமர் பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு, இந்தியாவுக்கு வந்து வந்துட்டாங்க. இதனால மோசமான சிச்சுவேஷன் வந்து பங்களாதேஷ்ல வந்து இருக்கு. இப்படி இருக்கும்போது தான், பங்களாதேஷ்ல இப்ப நடந்துட்டு வந்துட்டு இருக்க பிரச்சனைனால, திருப்பூருக்கு ஜாக்பாட் வந்து அடிக்க போதுங்க. இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் யோசிக்கலாம். பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனைனால, திருப்பூர் எப்படி வந்து பயனுள்ளதா மாறும்? 2க்கும் என்ன கனெக்ஷன்? ஒண்ணுமே புரியல அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. பங்களாதேஷ பொறுத்தவரைக்கும், அவங்களோட மேஜர் எக்ஸ்போர்ட் என்ன அப்புட்ன்னா, டெக்ஸ்டைல்ஸ் தாங்க. ஏன்னா டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 2023ஆம் வருஷத்துல கூட கிட்டத்தட்ட $55 பில்லியன் மதிப்பிலான விஷயங்கள வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, $47 பில்லியன் மதிப்பிலான டெக்ஸ்டைல்ஸ தான் மத்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா அமெரிக்கா, யூரோப் நாடுகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து பங்களாதேஷ் தான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க. அதனால பங்களாதேஷோட ஜிடிபில வந்து மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்றது அவங்களோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஆனா இப்ப பங்களாதேஷ்ல இந்த மாரி ஒரு நிலைமை வந்து இருக்கும்போது, அவங்களோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தொடர்ந்து கன்டினியூவா ரன் ஆக முடியாது. புது புது ஆர்டர்ஸ வந்து எடுக்க முடியாது. எக்ஸ்போர்ட்லாம் வந்து பண்ண முடியாது. அதனால இந்த ஒரு சமயத்துல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய திருப்பூர் வந்து பயன்படுத்தி அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா திருப்பூர் வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்த வந்து சம்பாரிப்பாங்க. இது மட்டும் இல்லாம, இதனால தமிழகத்தோட பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சு ஒரு அறிக்கையா வந்து வெளியிட்டிருக்காருங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, இப்ப தமிழகத்துக்கு பல்வேறு இடத்துல இருந்தும் வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகளெல்லாம் வந்து விட்டுட்டு, நாங்க முதலீட கவர்றதுக்காண்டி வெளிநாட்டுக்கு வந்து போறோம். அந்த நாட்டுக்கு போறோம், இந்த நாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றதுனால தமிழகத்துக்கு ஒரு பிரயோஜனமுமே இல்ல. இப்ப பங்களாதேஷ்ல இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கு. ஸோ அங்க மேஜரா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து அதிகமா இருக்கு. அங்க வந்து நெறைய எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல, பங்களாதேஷோட 10% ஆர்டர்ஸ் திருப்பூருக்கு வந்து கிடைச்சா கூட, இதனால தமிழகத்தோட வளர்ச்சி பாதை எங்கேயோ வந்து போயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த நிலைமைய வந்து பயன்படுத்தி, நம்ம சாதகமா வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள வந்து பண்ணணும். இத பண்றதுக்கு தமிழக அரசு ரெடியா இருக்காங்களா? இத பத்தி ஏதாவது ஆலோசனை வந்து நடத்திட்டு இருக்காங்களா? இத பத்தி தமிழக அரசுக்கும், தமிழக அமைச்சர்களுக்கும் ஏதாவது வந்து தெரியுமா? அதனால இந்த ஒரு விஷயத்த சீரியஸா வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு நடவடிக்கை எடுத்து, இதுக்கு என்னலாம் பிளான் பண்றாங்க அப்படின்றத வெளிப்படையா வந்து சொல்லணும். அந்த மாரிலாம் பண்ணா மட்டும் தான், இத வந்து நம்ம அட்வான்டேஜா மாத்த முடியுமே தவிர, இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லி, அண்ணாமலை அவர்கள் இந்த மாரி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காருங்க. இப்ப இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கு. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாரி, பங்களாதேஷோட ஆர்டர்ஸ் ஒரு 10% ஆர்டர்ஸ் வந்து திருப்பூருக்கு கிடைச்சா கூட, இதனால திருப்பூருக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டா வந்திருக்குங்க. திருப்பூர்ல வந்து இந்த மாரி 10% ஆர்டர்ஸ் அதிகமா கிடைச்சுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இதனால வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். தமிழகத்தோட பொருளாதாரமும் வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து போகும். அதனால தான் இந்த ஒரு விஷயத்த வந்து தமிழக அரசு கொஞ்சம் சீரியஸா வந்து பார்க்கணும்னு சொல்லி, இது மாரி அறிக்கைய வந்து வெளியிட்டிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.